ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து 4 பார்ட் வந்து பார்த்தாச்சு. இது நம்ம வந்து 5வது பார்ட், ஓகேங்களா? ஸோ இந்த 4 பார்ட் வீடியோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோ கிளாஸுக்கு உண்டான டெலிகிராம் சேனலும் நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேவா? விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாடல் நம்பர் 5 பற்றின எக்ஸ்பிளேஷன் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் நம்பர் 4க்கு ஒரு 4 ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்குண்டான ஆன்சரை கொடுத்துட்டு நம்ம மாடல் நம்பர் 5 வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம்மில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீபோக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3 எண்கள் 2:3:5 என்ற விதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசிமா 900 எனில் அவற்றின் மீப்போவா யாது? என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. அடுத்தது இரு எண்களின் விகிதம் 3:4. மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை யாது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே 45, 3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரன்களின் வித்தியாசத்தை காண்க. என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? இப்போ நம்ம வந்து மாடல் நம்பர் வந்து 5 பார்க்கலாம். இந்த மாடல் நம்பர் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எல்சிஎம் பேஸ் பண்ணி, அதாவது கொஷின்ல எந்த இடத்துலையுமே வந்து எல்சிஎம் காண்க அப்படின்ற வார்த்தையே இருக்காது. இதை பார்க்கும்போது நமக்கு எல்சிஎம் எஸ்சிஎஃப் கணக்குன்ற ஒரு ஃபீலே வராது. ஆனால் இதை நம்ம வந்து எல்சிஎம்மும் எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் தான். அது எந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சம நம்ம ஆல்ரெடி முன்னாடி டைப்லேயே பார்த்தோம், ஓகேங்களா? அதாவது மிகப்பெரிய, அதாவது 3 ஒன்றாக சந்தித்தால் அப்படின்னா எல்சிஎம், மிகப்பெரிய அளவுனா ஹெச்சிஎஃப் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா அந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப்ன்ற வார்த்தை இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. இதை ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். அந்த மெத்தடில் நான் என்னிடத்த நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் போடக்கூடிய எல்லா கணக்குமே நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து வகுப்படும் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாபிக் நடத்திருந்தோம், சரிங்களா? அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அந்த வகுப்படும் தன்மை யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. 15, 20, 24, 32, 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய அப்படின்ற வார்த்தை வந்தாலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தான் அர்த்தம், எல்சிஎம் கேட்குறாங்க தான் அர்த்தம். இதனால நான் வச்சுக்கோங்க, மிகச்சிறிய எண், மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண், ஓகேவா? இது கேட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ என்னன்னா 15, 20, 24, 32, 36 இதுக்குண்டான எல்சிஎம்மை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம எல்சிஎம் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பில் போடலாமா? 5ஆம் வாய்ப்பில் போட்டால் 2 தான் வரும். 4ஆம் வாய்ப்பில் போடும். 4ஆம் வாய்ப்பில் போட்டோன்னா 15 வகுப்பட அப்படியே இறக்கலாம். 5 20, 6 24, 8 32, 9 36. இப்போ நம்ம 5ஆம் வாய்ப்பில் போட்டோம் அப்படின்னா 3 5, 1 6, 8 9 வகுப்பட என்ன அப்படியே இறக்கணும். அடுத்த 3ஆம் வாய்ப்பில் போட்டோம் அப்படின்னா 1 3 1 3 6 8 3 9. அடுத்தது 2ஆம் வாய்ப்பில் போட்டோம் அப்படின்னா 1 1 1 4 4 3. ஓகே, அப்போ மீதி என்ன நம்பருக்கு பாருங்க? 4 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. 2 10 அப்படி வச்சுக்கலாம். 2 16, 16 3 48, 48 3 போட்டோன்னா வரும் 8 3 24, 4 3 12, 120 ஒரு 24, 144. 144 × 10 போட்டோன்னா 1440. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா? அடுத்ததுப்பா 2ஆம் கணக்கு பாருங்க. 35, 56 மற்றும் 91 வகுக்கும் பொழுது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண் என்ன சொல்லியிருக்கேன் நான்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 35, 56, 91 இதுக்குண்டான எல்சிஎம் 3 எந்த நம்பர் போடும்? 7ஆம் நம்பர் போட்டோன்னா 7 35, 8 56, 1 7 3 21. மீதி 5 8
13 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகா எண் இருக்கு. அப்போ கண்டிப்பா பொதுவான வாய்ப்பாடு வராது. அதோட நிறுத்திக்கலாம். சரியா? ஓகே. அப்போ மீதி எடுத்த பிறகுனா 7 5 8 13 8 40 7 13 என்ன வரும்? ஆல்ரெடி 91 போட்டிருக்கோம். அப்போ 91 இன்ட்டு 40 போட்டு பெருக்கணும் அப்படின்னா 1 4 9 36 3640. இந்த 3640ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நமக்கு மீதி 7. புரியுதுங்களா? இதோட கணக்கு நிறுத்தினா தப்பு. இங்க பாருங்க ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருவோம் பாருங்க 3640. நம்ம மக்கு மாதிரி அதை போட்டுருவோம். புரியுதுங்களா? என்ன பண்ணோம்? மீதி 7 தரக்கூடியனா இப்போ 35ஆல நான் 3640 வகுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா 3640 வகுத்தா நமக்கு மீதி 0 தான் கிடைக்கும். அப்ப எனக்கு 7 வரணும். என்ன பண்ண? 7 இதோட கூட்டிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதோட 0 வருதுன்னா அப்ப 3640ல நான் வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும் மீதி. அப்ப நான் கூட 7 சேர்த்து தான் என்ன பண்ண? அந்த 7 மட்டும் மீதி மீறுமா? அப்ப 3600 அப்ப என்ன வரும்னா 3647. ஓகேவா? அப்ப 3647 ஆன்சர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 8, 12, 15 மற்றும் 15ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகே, மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படின்ற இந்த கணக்கை நம்ம வந்து இந்த கணக்கு வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த கணக்கு போனோம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். இங்கே பாருங்க 15 இருக்கு. 15 20 24 32 36 இதெல்லாம் எந்தெந்த வாய்ப்பாடில் வகுப்படும் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம இந்த கணக்கு ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? இப்போ 15 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அதோட 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 20 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 4ஆம் வாய்ப்பாடில் வரும். அடுத்து 24 6ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓகேவா? ஸோ போதும். இந்த 4 வாய்ப்பாடுலையும் வகுப்படக்கூடிய எண் எதனா இருக்கான்னு பாருங்க. இதை வச்சு இந்த கணக்கை நம்ம ஈஸியாக போட்டுடலாம்பா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு என்ன அர்த்தம்? கடைசி 1ஆம் இலக்கம் வந்து 0 2 4 6 8 இருக்கணும். இதில் அப்படிதான் இருக்கு. அப்போ வரும். அப்போ 2 கிடையாது. 3 என்னது? இலக்கங்களின் கூடுதல் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 8 8 16 16 2 18 18 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ வரலாம். அடுத்து 5 5 பார்த்தீங்கன்னா கடைசி இலக்கம் வந்து 0 5ல் முடிவடையணும். இதில் 0 5ல் தான் முடியும். அப்போ இதுவும் வரலாம். 4ஆம் வாய்ப்பாடுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா 30ன்றது 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது. ஏன்னா 8 32. அப்போ இது வராது. ஓகே, அப்போ ஒன்று ஏ பி சியா இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்பணும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இலக்கங்களின் கூடுதல் 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ வராதுன்னு சொல்லியாச்சு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 6 + 6 + 1 போட்டு 6 6 12 12 13 13 3ஆப்பில் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ இது வராது. ஓகே, அப்போ 1 4 4 8 8 1 9 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அப்போ ஆப்ஷன் சி வரும். அப்போ ஆப்ஷன் ஏவும் வருது, ஆப்ஷன் சியும் வருது. அப்போ எது நம்ம யோசிப்போம்? அடுத்து வேற எந்த வாய்ப்பாடு பாருங்க? 8ஆம் வாய்ப்பாடு வரும். 8ஆம் வாய்ப்பாடுனா கடைசி 3 இலக்கம் 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். இங்கே பாருங்க. அப்போ ஏவும் சியும் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ஏவும் சியும் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ ஏவும் சியும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 880 கண்டிப்பாக 8ஆம் வாய்ப்பாடில் வரும். 11 88 440 கண்டிப்பாக வரும். 8 40 8 40 55. ஸோ அப்போ ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாலையும் வருது. அப்போ எல்லா வாய்ப்பாலையும் வருது. ஓகேவா? அப்போ அப்படின்னும் போது என்ன பண்ண அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வகுப்பு மிகச்சிறிய எண். அப்போ ரெண்டுத்துலேயும் மிகச்சிறிய எண் 1440 தான். நம்ம அதை கணமுன்னு போட்டு போயிட்டோம். அப்போது 2888 கிடையாது. இன்னொன்று பாருங்கள், இந்த 1440 டபுள் அதனுடைய மடங்கு தான் 2880. ஓகேவா? அப்போது இதுவும் எல்சிஎம் தான். ஆனால் இது ரெண்டுத்தில் எது சிறிய மடங்கு? அப்போ 2880லுமே இந்த எல்லா எண்களும் வகுப்படும். ஆனால் என்னன்னா இதனுடைய சிறிய மடங்குன்னு பார்த்தோன்னா 1440 தான் கரெக்ட். ஓகேவா? சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வச்சு போடும்போது ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஒரு பொதுவான எண்ணில் வகுப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் மிகச்சிறிய எண் எதுவோ அதை நம்ம போட்டணும். அதுதான் இந்த கணக்கை நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்ததுப்பா
இதை நான் வேறு கலரில் கொடுக்குறேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த கலர் கொடுத்துப்போம். சரியா? இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 35 56 91. ஸோ இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும், 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 56 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஓகேவா? அப்புறம் வந்து 8 36 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 91 இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் என்ன மீதி 7 தரக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மீதி இங்கே எதனா தரக்கூடிய எண் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எண் என்ன மீதி இருக்கோ அதை இதில் கழிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வரக்கூடிய அந்த எண்ணை கூட்டி தான் போட்டிருப்பாங்க. நம்ம கட்டுங்களா 7 கூட்டி போட்டோமா, இப்போ அந்த 7 கழிச்சா தான் நமக்கு மீதி இன்றி வகுக்கூடிய கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 3640 3633. இங்கே கழிச்சுனா 3640. இங்கே கழிச்சுனா 3626. இங்கே கழிச்சுனா 3647. ஓகேவா? இப்போ 5னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், கடைசி உறுப்பு வந்து 5ல் முடியணும், இல்லை 0ல் முடியணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இது 7 முடிஞ்சிருக்கு, இது 6ல் முடிஞ்சிருக்கு, இது 3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ என்னதான் ஆன்சரு? நம்ம போட்ட மாதிரி 3640 ஆன்சர். கண்ணை மூடி போட்டு போயிடலாம். அது பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ பெருசு போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அந்த வகுப்படும் தன்மை ஏன்னா வந்து படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொன்னேன் அப்படின்னா இதுக்காக தான். அது தெரிஞ்சால் போதும். இதுவாச்சும் நான் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தோணும். ஏன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறதுனால. இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்டில் இந்த கணக்கை போட்டு முடிச்சிடலாம். 30 செகண்ட் தான். அடுத்து பாருங்கள், இப்போ அதை வச்சு தான் இந்த 4 இலக்க எண்ணுக்குள்ள வாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 8, 12, 15ஆல் மீதியின்றி வகுப்படப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ 4 இலக்கம் அப்படின்னா இப்போ வந்து 9. இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 10. இப்போ பாருங்க, அப்போ ஒற்றை ஓரிலக்க எண்ணில் மிகப்பெரிய எண்ணா 9. ஏன்னா இதுக்கு அடுத்து 1 சேர்த்தா கூட என்னாச்சு, ஈரிலக்க எண்ணா மாறுச்சு. அப்போ ஈரிலக்க எண்ணில் ஸ்டார்டிங் எது? 10. ஓகே, அப்போ ஈரிலக்க எண்ணில் ஸ்டார்டிங் எது? அப்போ மிகச்சிறிய ஈரிலக்க எண் எது? 10. அப்போ மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9. அப்போ மிகப்பெரிய ஈரிலக்க என்ன வரும்? 99. மிகப்பெரிய 3 இலக்க எண் 999. மிகப்பெரிய 4 இலக்க எண் அது என்ன வரும்? 9999. அதே மாதிரி தான் மிகச்சிறிய ஈரிலக்க எண். மிகச்சிறிய 3 இலக்க எண்ணா 100. மிகச்சிறிய 4 இலக்க எண்ணா 1000. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000 அப்படின்னு போட வேண்டியதான். இவங்க என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்போ என்ன வரும்? 9999 இருக்கிற மாதிரி நம்பர் வேணும். சரியா? ஓகே, அப்போ என்னென்ன வாய்ப்பாடில் வரும்? 8ஆம் வாய்ப்பாடு, 12ஆம் வாய்ப்பாடு, 15ஆம் வாய்ப்பாடு. 8 எந்தெந்த வாய்ப்பாடு வரும்? 2ஆம் வாய்ப்பாடு வகுப்படும், 4ஆம் வாய்ப்பாடு வரும், 8ஆம் வாய்ப்பாடு வரும், 3. 12 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு வரும், 15 வந்து 5ஆம் வாய்ப்பாடு வரும். இதை வச்சே நம்ம போடலாம். எல்லா வாய்ப்பாடும் அவசியம், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லா வாய்ப்புகளையும் வகுப்படக்கூடிய தான் இங்கே வரணும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆம் வாய்ப்பாடு எடுத்து வச்சு கடைசி உறுப்பு வந்து 1, 2, 4, 6, 8, 0 அல்லது 6 முடிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே 0 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எல்லாமே வந்து 2ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ அது வராது. 5ஆம் வாய்ப்பாடு அதே நிபந்தனை தான். கடைசியில் 5 அல்லது 0ல் முடிஞ்சிருக்கும். எல்லாமே 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு வச்சு பார்க்க முடியாது. அடுத்த 3ஆம் வாய்ப்பாடு வச்சு பார்க்கணும் அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படணும். ஓகேவா? ஸோ அப்போ இலக்கங்களின் கூடுதல் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 9, 9, 12, 12, 3, 5. 5 வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அப்போ இது வரலாம். அப்புறம் 9, 9, 18. சரி, 18 5 இல்லைப்பா. 9, 9 வந்து 18, 21. ஓகேவா? 21 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு வகுப்படும். அப்புறம் 24 3ஆம் வாய்ப்பாடு வகுப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9, 9, 18. 18 ஒரு 2 20. 20 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது. அப்போ சி ஆப்ஷன் வராது. அடுத்து 9, 9, 18. 18 ஒரு 8 26. 26 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது. அப்போது டி ஆப்ஷன் வராது. அப்போ ஒன்று ஏவா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம். அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. 4ஆம் வாய்ப்பாடு கடைசி 2 இலக்கங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஓகேவா? 30 கண்டிப்பாக 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படாது. ஏன்னானது 8 32 தான் வரணும், 30 வராது. அப்போ ஏவும் வராது. அப்போ ஆன்சர் என்னது? நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
பி தான் ஆன்சர். நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9960 தான். ஓகேவா? இந்த 8, 12, 15ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏன்னா இதை நம்ம போடல அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 9999ல் வந்த மீதியை வந்து வகுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா கழிச்சு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வேலையே தேவையில்லை. வகுபடும் தன்மை தெரிஞ்சால் அவ்வளோ ஈஸியாக போடலாம். அடுத்து பாருங்க, 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. அப்போ மிகச்சிறிய 5 இலக்கம் என்னது? 4 0 1 1. அவ்வளோதான். அப்படின்னா வச்சுக்கோங்க. 5 இலக்கம் என்னது? இப்போ 4 இலக்க பெரிய எண்ணா பிரச்சனை இல்லை. எத்தனை இலக்கமோ அத்தனை 9 போட்டால் போதும். இப்போ மிகப்பெரிய 5 இலக்கம் என்ன பண்ணலாம்? 9 9 9 9 9 5 9 போடலாம். மிகப்பெரிய 3 இலக்கம்னா 3 9 போடலாம். இதே சிறிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை எண் கேட்டாலும் அதோட ஒரு எண் கம்மியாக 0 போட்டுரும். இப்போ மிகப்பெரிய 4 இலக்கம்னா 1 1 3 0. மிகப்பெரிய 5 இலக்கம்னா 1 1 4 0 அப்படி போட்டுக்கணும். சரியா? இப்போ இந்த 16, 24, 36, 54 இது எந்தெந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இது எந்தெந்த வாய்ப்பாடில் வகுப்படுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 16 எந்தெந்த வாய்ப்பாடு பாருங்க, 2ஆம் வாய்ப்பாடு வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 2ஆம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடு வரும். இது 2. அப்புறம் 8ஆம் வாய்ப்பாடு வரும். அடுத்து 24 3ஆம் வாய்ப்பாடு வரும். நம்ம மேக்ஸிமம் இந்த 2 3 4 இந்த 3 வாய்ப்பாடுலேயே முடிச்சிடலாம். இருந்தாலும் எந்தெந்த வாய்ப்பாடு வரும்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடு. ஓகே, இதை வச்சு நம்ம போட்டலாமா கணக்கு. ஓகேவா? ஸோ 2ஆம் வாய்ப்பாடுக்கு என்ன சொல்லிக்கோங்க, கடைசி இலக்கங்கள் 2 4 6 8 முடியணும். அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 2 வராது. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடுனா இலக்கங்களுக்கு கூடுதல் 3ஆம் வாய்ப்பாடில் வகுக்கணும். இங்கே பாருங்கள், 1 4 5 5 3 8 8 2 10 10 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ இது வராது. அடுத்தது 1 1 6 7 7 4 11 11 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்க, 1 3 4 4 6 10 10 8 18 18 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அப்போ இது வரலாம், வச்சுக்கலாம். அடுத்து 1 3 4 4 6 10 12 12 12 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ இதுவும் வரலாம். சரியா? அப்போ 3ஆம் வாய்ப்பாடும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாம். 4ஆம் வாய்ப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா கடைசி 2 இலக்கங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். இப்போ ஏவும் பியும் ஆல்ரெடி கேன்சல் ஆகி போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 68 கண்டிப்பாக 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஏன்னா 5 நாங்க 60 16 64 17 நாங்க 68 வரலாம். அப்புறம் 62 பாருங்க, 4ஆம் வாய்ப்பில் போட்டால் 5 நாங்க 60 16 நாங்க 64 போயிடுது. 62 வரல. அப்போ டி வராது. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போது 10,368 தான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது கலரே மாற்றிடுமா? சரி, பரவாயில்ல. அடுத்தது 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. அப்போ மீப்பெரு பொது காரணி என்ன சொல்றாங்க? HCF கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுச்சோமா? இந்த மீப்பெரு பொது காரணி அதெல்லாம் இங்கே கொடுத்தா நம்ம வகுத்து. அப்போ வகுப்படும் என்ன எல்சிஎம், வகுக்கும் என்னென்ன சொல்லியிருக்கோம் நம்ம? HCFன்னு சொல்லியிருக்கோம். இன்டைரக்டா 2 குழு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம் நம்ம? 62 78 109க்கு எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே மீதி தரக்கூடிய என்ன நம்ம வந்து முன்ன என்ன பண்ணிருப்போம்? எல்சிஎம்க்கு வகுத்துட்டு அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிருப்போம், அதாவது கூட்டியிருப்போம். ஆனா இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா முன்கூட்டியே கழிச்சுட்டு தான் போடணும். ஓகேவா? அப்போ 62 வகுக்கும் போது 2 கிடைக்குதான். அப்போ 2 கழிச்சிருக்கீங்க 60. 78 வகுக்கும் போது மீதி 3 கிடைக்குதான். அப்போ 3 கழிச்சிருங்க 75. 109 வகுக்கும் போது மீதி 4 கிடைக்குதான். அப்போ 109 4 போச்சுன்னா 105. அவ்வளோதான்பா. இப்போ 60 75 105 இது 3த்துக்கு HCF கண்டுபிடிங்க. அவ்வளோதான் ஆன்சர். கண்டுபிடிச்சான வரும். 5ஆம் போடலாமா? 12 5 60 5 5 75 25 10 1 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 3ஆம் போட்டோம் அப்படின்னா 4 3 12 5 3 5 7 3 21. அப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 அடுத்த நம்பர் இருந்துச்சு. அப்போ HCF இதுக்கப்புறம் வராது. அப்போ என்ன நம்பர் இருக்குது? 5ம் 3 தான் இருக்குது. அப்போ 5 3 5. அப்போ இதுக்குன்னு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 15. ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க. அப்போ 68 இதுமாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா HCF இது எல்சிஎம்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் மீதி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கூட்டி போட்டுப்போம். ஓகேங்களா?
இதுவே HCF கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல கழிச்சுட்டு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 2 எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் மீப்பேவா அதாவது மீப்பெரு பொது வகுத்தி 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எண்ணிக்கை எத்தனை? ஓகேவா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. 2 கேள்வியுமே நாங்கள் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 எண்களுடைய கூடுதல் கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 எண்களுடைய கூடுதல் கொடுத்துட்டு அதனுடைய HCF கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய ஜோடிகள் எத்தனை கிடைக்கும்னு கேட்டாங்க. ஜோடின்னு வந்தாலும் என்ன பண்ணா இந்த 2 ஜோடியை வகுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஓகேவா, சரி, இந்த ஒரு ஜோடி 2 சேர்ந்தாலும் ஒரு ஜோடி. அப்போது இந்த 248 31 வகுத்துருங்க. வகுத்தான வரும் 8 3 24, 8 1 8, அப்போ 8 கிடைக்கும்பா. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஜோடின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த 2 எண்ணை வகுத்துருங்க. பெரிய எண்ணெய் மேலே போட்டுக்கோங்க, சின்ன எண்ணெய் கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா, வகுத்தணும், ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்கே பெருக்கு தொகையா அல்லது எல்சிஎம்மா அல்லது கூட்டுத்தொகையான்னு பாருங்க. ஏன்னா அது 3 வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கணக்கு மாறும். சரிங்களா, பெருக்கு தொகை அல்லது எல்சிஎம் கேட்டால் ஒரு மெத்தட், இதுவே கூட்டுத்தொகைன்னு கேட்டால் வேற மெத்தட். சரிங்களா, ஓகே. கூட்டுத்தொகைன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 8, இந்த 8ன்ற நம்பர் எந்தெந்த எண்களுக்கு கூட்டினா 8 கிடைக்கும் நமக்கு போடுங்க பார்க்கலாம். 1ஐயும் 7ஐயும் கூட்டினா 8, 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8, திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, அப்புறம் 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8, 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8. இது எல்லாமே கிடைக்கும்பா. ஓகேவா, அப்போ எத்தனை ஜோடி இது? 1 7 ஒரு ஜோடி, 2 6 ஒரு ஜோடி, 3 5 ஒரு ஜோடி, 4 4 ஒரு ஜோடி, 5 3 ஒரு ஜோடி, 6 2 ஒரு ஜோடி, 7 1 ஒரு ஜோடி. ஓகேவா, இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதாவது இந்த 2 எண்களும் பொதுவாக வந்து ஒன்றா வாய்ப்பாடில் மட்டும்தான் ஆகணும். அதாவது இது சார்பகா எண்களாக மட்டும்தான் இருக்கணும். அதான் நிபந்தனை. என்னது? சார்பகா. அந்த ஜோடி எப்படி இருக்கணும்? அந்த 2 எண்ணும் பொதுவாக ஒன்றா வாய்ப்பாடில் மட்டும்தான் ஆகணும். அதாவது சார்பகா எண்களாக மட்டும்தான் இருக்கணும். இப்போது 2 6 பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பில் விடுமா? அப்போ அது வராது. 4 4 4ஆம் வாய்ப்பில் விடும், அப்போ அது வராது. 6 2 4ஆம் வாய்ப்பில் 2ஆம் வாய்ப்பில் வகுப்படும், அப்போ அது வராது. அப்போ மீதி என்ன இருக்கு? 1, 7, 3, 5, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 3, அப்புறம் 7, 1. அப்போ மொத்தம் எத்தனை ஜோடிகள்? 4 ஜோடிகள்னு சொல்லிட்டு வந்து டி போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ஜோடி தான் இருக்காங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? 1 7 ஒரு ஜோடி, 3 5 ஒரு ஜோடி, 5 3 ஜோடி, 7 1 ஜோடி. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கே வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 நண்பர்கள் இருக்கான்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து 2 நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நானும் ராம் சார்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் அருள், நானும் ராம் சார். ஓகேவா, இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராமுக்கு வந்து ரைட் சைடும் எனக்கு லெஃப்ட் சைடு ராமும் இருக்கான். ஓகேவா, இப்போ என்ன ஆச்சுன்னா ராம் இந்த பக்கம் வந்துடுறான், நான் இந்த பக்கம் போயிடுறேன், அருள் இந்த பக்கம் போயிடுறேன். ஓகேவா, இப்போ நாங்கள் 2 ஜோடியா ஒரு ஜோடியா? ஒரு ஜோடி தானே வருவோம். ஏன்? அதாவது மாற்றி மாற்றி நின்னாலும் நாங்கள் 2 பேர் தான். அவன் லெஃப்ட்டு நான் ரைட்டு, நான் ரைட்டு நான் லெஃப்ட், அவன் லெஃப்ட்னாலும் எப்படி வந்தாலும் என்னதான் ஒரே ஜோடி தான் கணக்கு வரும். அப்போ 2 ஜோடி கணக்கு வராது. புரியுதுங்களா? நாங்கள் 2 பேர் தான், 4 பேர் கணக்கு கிடையாது. ஓகேவா, அப்போ மாற்றி மாற்றி நின்னா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கூடாது. அப்போ 1 7 நாளும் 7 1 நாளும் ஒரே ஜோடி தான். அப்போ இதை நம்ம போட வேண்டாம். அதேமாரி 3 5 நாளும் 5 3 நாளும் ஒரே ஜோடி தான். அப்போ 2 வரும்போது 1 போட்டால் போதும். அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி தான் இருக்குது? 1, 7 ஒரு ஜோடியும் 3, 5 ஒரு ஜோடியும் இருக்குது. ஓகேவா, இது உங்களுக்கு புரியத்துக்காக தான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு. ஏன்னா நம்ம எக்ஸாமில் இந்த தப்பு பண்ணுவோம். சரிங்களா, அப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய எண் ஜோடிகள் எத்தனைன்னு கேட்டேன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? எப்படியும் கண்டிப்பாக 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுத்துக்கோங்க. வகுத்து ஒரு வேல்யூ வரும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் எண் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 எண்கள் இங்கே கூடுதல் கொடுத்துருக்காங்களா, பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்களா, அல்லது எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வர எண்ணை எந்தெந்த எண்ணால் கூட்டினா அந்த எண் கிடைக்குன்னு போட்டு பாருங்க. போட்டு சில ஜோடிகள் வரும், அதில் ரிப்பீட்டடாக வரத்தை எடுத்துடணும். அதே மாதிரி 2ம் பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வகுப்பணும்? ஒன்றாம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்பணும். குறிப்பாக சொன்னால் அப்படின்னா அது சார்பகா எண்களாகத்தான் இருக்கணும். அதை மட்டும் எடுத்து பார்த்தோன்னா மொத்தம் 2 தான். அப்போ எத்தனை ஜோடி தான் இருக்குது? 2 ஜோடி தான் இருக்குது.
அடுத்த கணக்கு பார்ப்போம். இதே மெத்தடில் தான் இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் மீபேகா 36 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? இங்க பாருங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் பெருக்கல் பலன் கூட கொடுப்பாங்க. ஓகேவா? நானா கொடுத்தேன், எப்படி கொடுத்தாலும் பெரிய நம்பரை சின்ன நம்பரை வகுத்துக்கணும். அப்போ 432 36ஆல் வகுங்க. 9 36, 1 4 0, 8 32, 1 9 9, 1 9 9, மீதி 1 ஈரொம்ப 18. அப்போனா இருக்குது 12 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, கூட்டுத்தொகை கொடுத்தா நான் என்ன சொன்னேன், எந்தெந்த எண்களால் கூட்டினா நமக்கு வந்து 8 கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மோ அல்லது பெருக்கு தொகையை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த எண்களால் பெருக்குனா 12 கிடைக்கும் அப்படி பார்த்தோம். எந்த 2 எண்களை பெருக்குனா 12 கிடைக்கும். ஓகேவா? எந்தெந்த எண்கள்? 12 1 12, அப்புறம் 6 2 12, ஓகேவா? அப்புறம் 4 3 12, அதுக்கப்புறம் 3 4 12, அதுக்கப்புறம் 6 12, அப்புறம் 1 12 12. அப்போ என்னென்ன வருது? 12, 1, 6, 2, 4, 3, 3, 4, 2, 6, 12, சரி 1, 12. ஓகேவா? இதெல்லாம் பண்ண நம்ம பொதுவாக வந்து ஒன்றா இப்படி தான் வரும். இப்போ 1 வந்துச்சாலே ஒன்றா இப்படி வரும். 6 2 2 இப்படி வகுப்படும். 4 3 வராது, அதாவது ஒன்றா இப்படி மட்டும்தான் வரும். 3 4 ஒன்றா இப்படி தான் வரும். 2 6 வராது. 1 12 வந்து பார்த்தோன்னா ஒன்றா இப்படி தான் வரும். ஓகேவா? ஆனால் அப்படி இருக்கும்போது கட்சிச்சு கூட என்ன கொடுத்துருக்காங்க, 12, 1, 1, 12, ரெண்டுத்தை என்ன ஒன்று எடுத்துக்கலாமா? இது எடுத்துப்போம். அதே மாதிரி 4, 3, 3, 4, இது ரெண்டுத்தில் ஒன்று எடுத்துப்போம். அப்போனா ஆன்சர் 12, 1 ஒரு ஜோடி, 4, 3 ஒரு ஜோடி. அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி கிடையாது? 2 ஜோடி இருக்கு. இப்போ ஆன்சர் பி. மேலேக்கு நான் கொடுத்தோன்னா இது டி இல்லைப்பா, அதானே. இதுக்கு எத்தனை ஜோடி தான்? 2 ஜோடி தான். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான்பா. ஸோ நல்லா வச்சுக்கோ. இந்த மாதிரி நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனை ஜோடிகள், எத்தனை எண் ஜோடிகள்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பெரிய எண்ணை சிறிய எண்ணை வகுத்துக்கணும். கூட்டுத்தொகைனா எந்தெந்த எண்ணை கூட்டினா அந்த எண் வரும்னு பார்க்கணும். இதுவே பெருக்குத்தொகை அல்லது எல்சிஎம் கேட்டால் பெருக்கி பார்க்கணும். அவ்வளோதான்பா. சரியா? உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 101, 126, 152 வைக்கும்போது முறையே 5, 6 மற்றும் 8 மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை என்ன சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியான ஒரு கொஸ்டின், இது எண்களின் கூட்டுத்தொகை 187, மேலும் அவற்றின் மீபே வா 17. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எண்ணிக்கை எத்தனை? ஓகேவா? இந்த வாட்டி 4 கணக்கு உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சதாலும் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குண்டான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்கள் லைக் மூலம் தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவில் எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப்ல மாடல் நம்பர் 5 பார்த்தோம். மாடல் நம்பர் 6ஓட கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.